ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட இருந்து காமெண்ட்ஸ் முதல்ல கேட்டுடலாம் சார். அந்த பூச்சிகளை காட்டின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இந்த இதுக்குள்ளே ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயமா எனக்கு அதுதான் இருந்துச்சு. அந்த ஒரு சின்ன பையனோட மனநிலையிலிருந்து அந்த வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் வந்துட்டு போகிறா, என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான மனநிலையில் வர்றாங்க, நம்ம அம்மாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத அந்த பையன் சொன்ன விதமும், அது படம் பார்க்குற எனக்கு வந்து அது கன்வேவான விதமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இல்லை இந்த கான்டெம்பரரி இஷ்யூ ரொம்ப பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் எப்படி நம்மளை ரெக்கவரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற நிறைய சிக்கல் இருக்குது. யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. சமூக இப்போ பிரச்சனையை இப்போ அவனை மட்டுமே தப்பு சொல்கிறதுக்கும் நமக்கு, ஏன்னா அவன் என்ன லைஃப் ஸ்டைலில் வளர்கிறான், எப்படி உருவாக்கப்படுறான், அவன் இதெல்லாம் பார்த்து இப்படி ஒரு தீர்மானம், இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவன் எடுக்கிறான் அப்படிங்கிறதே அதுக்கும் சமூகம் தான் காரணமாக இருக்குது. பொதுவாக தமிழ் சினிமாவிலே நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் பெண் அந்த உடல் மேலே பெரிய போர்வையை போத்திக்கிட்டே தான் நம்ம இருக்கோம் தொடர்ச்சியாகவே. சமீபத்து காலம் வந்து ஏன் வந்து அவங்க ஏன் போனாங்க, இவங்க ஏன் அவங்க இல்லாமல் அவங்க பேசாமல் நடந்திருக்குமா. இப்போ இந்த கதைக்கு இன்னொரு கதை பண்ண முடியும். நிச்சயமாக இந்த கதைக்கு இன்னொரு கதை பண்ண முடியும். இந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னொரு கதை பண்ண முடியும். இந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் கதை பண்ண முடியும். அதுக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்த 7 நிமிஷத்தில் பேசியிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி சார். இல்லை என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா அந்த அம்மா ஏதோ கம்ப்ளீட் ஆக மாதிரி தோணுச்சு எனக்கு. நான் சொல்லலாமான்னு சொல்கிறேன்னு தெரில எனக்கு. ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு எனக்கு. பட் மற்றபடி ஒர்க்காக நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணோட லுக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் சார். உங்களுடைய காமெண்ட்ஸ் ப்ளீஸ். படம் நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். ஆனால் இது ஒரு கதையாக படிக்கும்போது இருக்கிற ஒரு, ஏன்னா புத்தகம் படிக்கிறோம், அந்த புத்தகத்தில் ஒரு கதையிலேயே புத்தகத்தில் விஷம் வச்சுருக்காங்கிறது ஒரு மாதிரி இருக்கும் படிக்க. அது படமாக பார்க்கையில் வந்து தலையை சுற்றி முக தொடுற மாதிரி ஒரு புக்குக்குள்ளே வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணுறது வந்து, ஏன்னா அதை யார் வேணால் படிக்கலாம். அவர் அது இப்போவே அவருங்க ஒரு லேடிக்கு ஆன மாதிரி நிறைய பேர் கூட, ஆனால் அவர் இன்னும் பொறுப்பில்லாத ஒரு செயலை தான் செய்கிற மாதிரி தெரிகிறாரு. ஆல்ரெடி அவனை கஞ்சா குடிக்கிறவனுக்கு வைக்கிற மாதிரி இவங்களுக்கு வேறு ஏதாவது பார்த்து டீயில் இது கலந்து கொடுத்தா முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து அதுதான் பதில், கொலைக்கு கொலைன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் அவருடைய எமோஷன் இன்னும் கொஞ்சம், அவருக்கு தன்னுடைய மகள் இறந்த எமோஷனை விட இது ஒரு த்ரில்லராக ஒரு கொலை பண்ணுற மோடு தான் அதிகமாக தெரியுது. பட் ஆனால் ஒரு கான்செப்டாக ஒரு கதையை நீங்கள் படம் பார்க்குற விதத்தில் நல்லாயிருக்கு. படம் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு அந்த இயல்பான அந்த குடும்ப சூழலும், அந்த கதையை கொஞ்சம் ஜாலியாக எழுதியிருக்காங்க. அந்த கதையில் இருக்கக்கூடிய இதை அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க. நடித்த அந்த பையனுடைய நடிப்பும் மற்ற சூழல்களை வந்து கையாண்ட விதமும் நல்லா இருந்தது. பட் என்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் அந்த லவ் வைக்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது இதாக தெரிஞ்சுது. அது ரெகுலராக பண்ணுறாங்க, அது ஏதாவது மாற்றி பண்ணியிருக்கலாம். மற்றபடி நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு. விஜய் அர்ஜுன் வாழ்த்துக்கள். இந்த கதையில் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஆக்சிடென்ட் காட்டிட்டு அப்புறம் கதைக்குள்ளே போகிறதுனால கொஞ்சம் குழப்பம் அடைய வைக்குது இதோட அமைப்பு. முதல்ல இந்த விபத்து நடந்துட்டு தான் நம்ம நினைக்கிறோம், அதுக்கப்புறம் இல்லைன்னு நீங்கள் காட்டும்போது, ஏன்னா ரொம்ப ஒரு 2.5 மணி நேரம் படத்தில் முன்னாடி ஒன்று சொன்னால் கூட ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி இருக்கும். இந்த சின்ன அவகாசத்தில் நீங்கள் அதையும் சொல்லிக்கிறது கொஞ்சம் குழப்பமடைய வைக்கிற மாதிரி இருக்குது. அதான், மற்றபடி உங்களோட முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நல்லா இருந்தது படம், பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. மியூசிக்லேருந்து எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க. நைஸ் அட்டெம்ப்ட், நல்லா இருந்துச்சு. ஹாரர்ன்றதில் பயம் ரொம்ப வேணும். என்னென்னா நான் பார்த்த எனக்கு பிடிச்ச ஹாரர் ஃபிலிம்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு பில்டப் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று நோக்கி போகிறதா இருக்கும். அந்த பில்டப்புக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு பாயிண்டில் அது பில்டப்பாக நம்மக்கிட்ட வரப்போதா இல்லை ட்விஸ்ட் கொடுக்க போதா, இதுதான் அந்த பில்டப்புக்கான ஒரு விஷயமா நான் பார்த்த படங்கள், எனக்கு பிடிச்ச படங்கள் எல்லாமே இருந்திருக்கு. இதில் எமோஷனும் நீங்கள் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட்டாக எல்லாமே ஸ்ட்ரைக்கிங்காக இருந்து, டெக்னிக்காலிட்டி எல்லாமே நம்ம இன்னும் கற்றுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கும். நிறையா கற்றுக்கலாம், நிறையா போகலான்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்ல ப்ராடக்ட். தேங்க்யூ சார். நல்லா இருந்தது படம், பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. மியூசிக்லேருந்து எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க. நைஸ் அட்டெம்ப்ட், நல்லா இருந்துச்சு. ஹாரர்ன்றதில் பயம் ரொம்ப வேணும். என்னென்னா நான் பார்த்த எனக்கு பிடிச்ச ஹாரர் ஃபிலிம்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு பில்டப் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று நோக்கி போகிறதா இருக்கும். அந்த பில்டப்புக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு பாயிண்டில் அது பில்டப்பாக நம்மக்கிட்ட வரப்போதா இல்லை ட்விஸ்ட் கொடுக்க போதா, இதுதான் அந்த பில்டப்புக்கான ஒரு விஷயமா நான் பார்த்த படங்கள், எனக்கு பிடிச்ச படங்கள் எல்லாமே இருந்திருக்கு. இதில் எமோஷனும் நீங்கள் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட்டாக எல்லாமே ஸ்ட்ரைக்கிங்காக இருந்து, டெக்னிக்காலிட்டி எல்லாமே நம்ம இன்னும் கற்றுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கும். நிறையா கற்றுக்கலாம், நிறையா போகலான்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்ல ப்ராடக்ட். தேங்க்யூ சார். அருண் ராஜா சார் கிட்ட கேட்டுடலாம், சொல்லுங்கள். நல்லா இருந்தது.
பிகினிங்கில் டயலாக்ஸ்லாம் நல்லா இருந்தது. நல்ல படம். தேங்க்யூ. கொஞ்சம் பயம் இருந்துச்சுங்க இந்த படத்தில். நான் பார்க்கும்போது அந்த பயம் போயிருந்தது. தாட்ஃபுல்லாகவும் ஒரு ஹாரர்னா ரீசன் சும்மா பயமுறுத்தணும்னு இல்லாமல் ஏதோ ஒரு பயம் இருக்குது. இது எல்லாருக்குமே இருக்கிற பயம் தான் லைஃப்பில். ஆனால் உண்மையாலுமே இந்த பயங்கிறது நான் பேயை பார்த்து பயப்படல, அந்த ஜாதி வெறியை பார்த்து தான் பயப்பட்டேன். அதுக்கு இது வந்து சொல்லப்பட வேண்டிய விஷயம்தான். தேங்க்யூ சார். நல்லா இருந்தது படம், பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன். தேங்க்யூ. மியூசிக்லேருந்து எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாம் ஆட் பண்ணி பண்ணியிருக்கீங்க. நைஸ் அட்டெம்ப்ட், நல்லா இருந்துச்சு. ஹாரர்ன்றதில் பயம் ரொம்ப வேணும். என்னென்னா நான் பார்த்த எனக்கு பிடிச்ச ஹாரர் ஃபிலிம்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு பில்டப் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று நோக்கி போகிறதா இருக்கும். அந்த பில்டப்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு பாயிண்டில் அது பில்டப்பாக நம்மக்கிட்ட வரப்போதா இல்லை ட்விஸ்ட் கொடுக்க போதா, இதுதான் அந்த பில்டப்புக்கான ஒரு விஷயமா நான் பார்த்த படங்கள், எனக்கு பிடிச்ச படங்கள் எல்லாமே இருந்திருக்கு. இதில் எமோஷனும் நீங்கள் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட்டாக எல்லாமே ஸ்ட்ரைக்கிங்காக இருந்து, டெக்னிக்காலிட்டி எல்லாமே நம்ம இன்னும் கற்றுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கும். நிறையா கற்றுக்கலாம், நிறையா போகலான்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்ல ப்ராடக்ட். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பட் ஆனால் எனக்கு கிளைமேக்ஸ் வரைக்குமே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவன் ஷூட் பண்ணும்போது எனக்கு அவரே வில்லமாக தான் தெரிஞ்சாப்புல. படம் அந்த வாய்ஸ் வர பிறந்ததுக்கப்புறம் தான், அந்த டைட்டில் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கருணை கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு கன்வே ஆச்சு. அது ஏன்னு தெரியல, அதோட தோற்றமா இல்லை அவரோட பாடி லாங்குவேஜா இல்லை அவரோட ரியாக்ஷனா, அந்த போலீஸ்காரோட ரியாக்ஷனா எதுன்னு தெரியல. ஆனால் அவரை வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. Let's start with a special guest. ஆக்சுவலி என்னன்னா, நமக்கு இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஃபிலிம்னா அதுக்கு ஒரு 20 minutes ஸ்பேஸ் செட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டைம் இருக்கும். பட் இதில் வந்து ஆரம்பிக்கும் போதே அந்த ஹாரர் இருந்ததுனால இட் வாஸ் ரியலி நைஸ். எனக்கு சினிமாட்டோகிராஃபி பிடிச்சிருந்தது. அண்ட் சவுண்ட் டிசைன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தா இன்னும் எனக்கு அந்த ஃபீல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் வாட். பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, கதையாக வந்து இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு எடிட்டுமே ஓகே. பட் அதுக்கு அந்த ஒரு திக்குன்னு அடிக்கணும்ல, நமக்கு அந்த அடிக்கிறது வந்து எனக்கு மேபி சவுண்ட் டிசைனில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு. தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். எனக்கு ஐடியாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இட் வாஸ் ரொம்ப பிலீவபுளாக இருந்தது. சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த அப்பா ஒரு மாதிரி டயர்டாக இருந்திருக்கிறார்ல, அதை பார்த்துட்டு ஒரு வேளை ஒரு சரியாக நடிக்கல போகலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஐ காட் கன்வின்ஸ்ட். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஐடியாவா இட் வாஸ் ரியலி நைஸ். தேங்க்யூ. எனக்கு ஆக்சுவலி உங்கள் படத்தில் வந்து கிரேடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. த கலர் இருக்குல்ல, கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐடியா வாஸ் இன்ட்ரெஸ்டிங். பட் ஹாரராக எனக்கு எப்படின்னு தெரியல. பட் தி ஐடியா வாஸ் இன்ட்ரெஸ்டிங். Okay.